இந்தியன் ரயில்வே பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான தகவல்கள். 1853 மும்பை டு தானேக்கு 34 கிலோமீட்டர் வழித்தடத்தை அமைச்சு 14 பெட்டிகளோட 400 பயணிகளோட முதல் ரயில் பயணம் தொடங்குது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு 67,956 கிலோமீட்டருக்கு வழித்தடத்தை அமைச்சு இந்தியா உலகத்திலே 4வது மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்காக இருக்கு. இந்தியன் ரயில்வேல மட்டும் சராசரியா 12 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. இது ஏசியாவிலேயே நம்பர் 1 நிறுவனமாக இருக்குது. இந்தியன் ரயில்வே கேட்டரிங்கில் மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியா 10 லட்சத்துக்கும் அதிகமான உணவுகள் தயாரிக்கப்படுது. இந்தியாவில் மட்டும் மொத்தமாக 7,350 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. 14,000த்துக்கும் அதிகமான ரயில்கள் ஒரு நாளைக்கு இயக்கப்படுது. இதில் 2.5 கோடிக்கு அதிகமான மக்கள் ஒரு நாளைக்கு பயணம் செய்கிறாங்க. நீண்ட தூர ரயில் பயணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் தான். இதோட நேரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 நாட்கள் 16 மணி நேரம் ஆகும். இது மொத்தமாக 4,256 கிலோமீட்டர் தூரத்தை கவர் பண்ணுது. இது மொத்தமாக 9 ஸ்டேட்ஸை கடந்து வருது. குறுகிய கால ரயில் பயணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ஆகும். இது மொத்தமாக 46 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்தியன் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணி 170 வருஷத்துக்கும் மேலே ஆகுது. உலகத்திலே மிக உயரமான ரயில்வே மெம்பர்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற செனாஃப் பிரிட்ஜ் தான் ஆகும். இது தரத்தளத்திலேருந்து 359 மீட்டருக்கும் மிக அதிகமான உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஈஃபில் டவர் உயரத்தோட ரொம்ப அதிகமாகும். இந்த பிரிட்ஜ் மட்டும் மொத்தமாக 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. உங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.